அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, சென்றகால வினை சொல்லை வருங்கால நிகழ்கால வினை சொற்களாக மாற்றுவது குறித்த ஒரு முன்னுரையை முந்தைய பாடத்தில் நாம் பார்த்தோம். அரபு மொழியில் சென்றகால வினை சொல்லை எடுத்துக்கொண்டு தான் அதை நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்குமான ஒரே சொல்லாக மாற்றுகிறார்கள். ஒரு சொல்ல வருங்கால சொல்லுன்னு சொன்னால் நிகழ்காலத்துக்கு அந்த சொல்லு தான். இந்த மாத்திர விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி 19 வகை இருக்கிற சென்றகால வினையில். சென்றகால வினையில் 19 வகையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த 19ல் 18 வகையான சொற்களுக்கு வருங்காலம் ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு யூனிஃபார்மாக வரும். இந்த அமைப்புக்கு இந்த அமைப்பில் வருங்காலம், உதாரணமாக தஹரஜக்கு வருங்காலம் இப்படித்தான், தஃஅலலுக்கு வருங்காலம் இப்படித்தான், அஃஅலுக்கு வருங்காலம் இப்படி தான் என்று அந்த ஒரு யூனிஃபார்மாக ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு வரும் எல்லாத்துக்குமே வருங்காலம். ஆனால் ஒரே ஒரு வகைக்கு மட்டும் வருங்காலம் அந்த சட்டப்படி வராமல் அது இஷ்டப்படி வரக்கூடிய வகையில் வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்துட்டு மீதி உள்ள 18 நம்ம பிறகு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல 3 எழுத்து சொற்களில் ஃபஅல, 3 எழுத்து சொற்கள் என்ன பார்த்தோம்? ஃபஅலன்னு பார்த்தோம். இந்த ஃபஅலவுக்கு வருங்காலம் இப்படி தாண்டி ஏதாவது ஒரு வகையில் சொன்னால் அது ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபஅல என்கிற மாதிரி வரக்கூடிய சொற்களுக்கு எஃப் அலு என்று வருங்காலத்தை சொல்லுவாங்க. எல்லா சொல்லுக்கும் அப்படி சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. சில சொற்களுக்கு என்ன செய்வாங்கன்னா எஃப் உலுன்னு சொல்லுவாங்க, சில சொற்களுக்கு எஃப் இலும்பாங்க. ஃபஅலன்னு தான் அது இருக்கும். ஃபஅல என்று இருக்கிற அந்த சொல்லுக்கு வருங்காலத்தை சில ஃபஅல என்பதற்கு எஃப் அலு என்பார்கள். ஃபஅல மாதிரி இருக்கக்கூடிய சில அமைப்புகளுக்கு எஃப் உலு என்று சொல்வார்கள். ஃபஅல மாதிரி இருக்கக்கூடிய சில சொற்களுக்கு எஃப் இலு என்பார்கள். அப்போ எந்த சொல்லுக்கு எதை சொல்கிறார்கள் என்பதை நம்ம அந்த மொழியை அறிந்து பழகி என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உதாரணம் உங்களுடைய ஸ்க்ரீனில் பாருங்கள். இப்போ ஃபஅலன்னு காட்டியிருக்கேன்னா உள்ளது அந்த சென்ற காலம். இந்த ஃபஅல மட்டும்தான் நமக்கு குழப்பமான ஒன்று. அதனால் குழப்பத்தை பார்த்துருவோம். மற்றபடி ஃபைல ஃபவுல அஃபஅல ஃபஅல ஃபஅல தஃபஅல தஃபஅலலாம் வருதுல, அதுலாம் எந்த குழப்பமும் வராது. வருங்கால நிகழ்கால வினை ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இந்த ஃபஅல என்பதற்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன சிரமப்படுறதுன்னு கேட்டால், ஃபஅல மாதிரி சில சொல்லு இருக்கும், வருங்காலம் எஃப் அலு ஏன் சேர்ப்பாங்க, எஃப் அலு என்று மாற்றிடுவாங்க. அலுன்னு ஐனை கவனிங்க, ஐனுக்கு ஃபத்தஹ் இருக்குது. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா சில சொற்கள் ஃபஅல மாதிரி இருக்கு, எஃப் உலு அந்த ஐனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லம்மு பேசு கொடுத்துருக்காங்க. சில சொற்கள் என்ன செய்யணும், ஃபஅல மாதிரி இருக்கும், அதனுடைய வருங்காலம் எஃப் இலு என்பார்கள், ஈந்து கசர் கொடுக்கிறார்கள். அப்போ எந்த சொல்லுக்கு எஃப் அலு சொல்லுகிறார்கள், எந்த சொல்லுக்கு எஃப் உலு சொல்லுகிறார்கள், எந்த சொல்லுக்கு எஃப் இலு சொல்கிறார்கள் என்பது ஒரு சட்ட வடிவத்திற்குள்ள அது வராது. வேற எப்படி வரேன், அவர்கள் என்ன மாதிரி இந்த சொற்களை பயன்படுத்துகிறார்கள் என்று அந்த நூல்களை வாசிப்பதன் மூலமாக, ஓஹோ இந்த சொல்லுக்கு எஃப் அலு தான் சொல்லுவாங்க, இந்த சொல்லுக்கு எஃப் இலு சொல்லுவாங்க, இந்த சொல்லுக்கு எஃப் உலு சொல்லுவாங்கன்னு அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர யூனிஃபார்மாக சொல்ல முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இந்த பாருங்கள், மூணு காட்டியிருக்கிறேன். முதல்ல உள்ளது ஃபத்தஹ. ஃபத்தஹவில் என்ன இருக்குது, ஃபஅல 3 ஃபத்தஹ் இருக்குதா, ஃபாவுக்கும் ஃபத்தஹ் இருக்குது, தாவுக்கும் ஃபத்தஹ் இருக்கிறது, ஹாவுக்கும் ஃபத்தஹ், ஃபத்தஹ ஃபஅல என்று இருக்கிறது. வருங்காலம் எப்படி வர்றாங்கன்னா எஃப் தஹு என்று இதுக்கு சொல்லுவாங்க. எஃப் தஹு, அதாவது ஃபத்தஹவுக்கு முன்னாடி ஏயை சேர்ப்பாங்க, சேர்த்து எஃப் தஹு இப்படி சொல்கிறாங்க. இதே மாதிரி நசரன்னு அடுத்து போட்டிருக்கேன் பாருங்க, நசர. இந்த நசர என்ன மாதிரி இருக்குது, பல மாதிரி தானே இருக்குது. நூனுக்கு ஃபத்தஹ் இருக்குது, சாதுக்கு ஃபத்தஹ் இருக்குது, ராவுக்கு ஃபத்தஹ் இருக்குது. அப்போ நசர ஃபத்தஹ் மாதிரி இருந்தால் இங்கே எப்படி சொல்லணும், என் சருண்டு வரணும்ல, இதே மாதிரி சொல்வதா இருந்தால்
இதே மாதிரி சொல்வதாக இருந்தால் என் சருன்னு வரணும். என் சுருங்கிறாங்க. நசரங்கிற வார்த்தை வந்துட்டாலே வருங்காலம் என் சுரு தான். அப்போ இது என்ன மாதிரி இருக்குது? எஃப் உழு மாதிரி இருக்குதா? சரி. ஜலசன் இருக்குது. ஜலச என்பதும் ஃபால தான். ஜலச 3 ஃபத்தகு தான். வருங்காலம் என்ன? எஜ் லிசுங்கிறாங்க. அப்போ ஃபால என்கிற மாதிரி ஒரு சென்ற காலம் இருந்தால் அந்த சொற்களுக்கு வருங்காலம் சொல்வது நம்ம ஒரு சட்டத்தை படித்து அதன்படி சொல்ல முடியாது, தேடி பார்த்தா சொல்ல முடியும். ஃபால மாதிரி இருந்தால் எந்த சொல்லுக்கு எந்த வருங்காலம், அப்போ வந்து சென்ற காலத்தோடு சேர்த்து வருங்கால சொல்லையும் நம்ம மனப்பாடம் பண்ண தான் வேண்டியிருக்குமே தவிர ஒரு விதிக்குள்ளே அடக்கி சொல்ல முடியாது. அப்போ இதே மாதிரி என்ன செய்யணும்? இப்போ ஒவ்வொரு சொல்லையும் நான் போட்டு பார்த்துக்கிற வேண்டியதான். சில சொற்கள் ஃபால என்று இருக்கும், எஃப் ஆலு என்று சொல்வார்கள். சில சொற்கள் ஃபால என்று இருக்கும், எஃப் உழு என்று வருங்காலம் சொல்வார்கள். சில சொற்கள் ஃபால என்று இருக்கும், எஃப் இழு என்று சொல்வார்கள். இதை யாபத்தில் வச்சுக்கிறங்க. இதுதான் கொஞ்சம் சிரமமானது. எந்த சொல்லுக்கு வருங்காலம் எப்படி சொல்வது? பரீட்சையில் பாடி கேட்டால் என்ன செய்யணும்? ஃபாலுக்கு என்ன வருங்காலம்னா இப்படி தான் பதில் சொல்லணும். எப்படி? சில சொற்களுக்கு எஃப் ஆலு என்று வரும், சில சொற்களுக்கு எஃப் இழு என்று வரும், சில சொற்களுக்கு எஃப் உழு என்று வரும். இந்த மாதிரி சொல்லணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று வரும். 3ல் ஏதாவது ஒன்று வரும்னு சொல்லுமே தவிர இன்னது வரும்னு சொல்ல முடியாது. ஃபாலோவுக்கு குறிப்பிட்ட சொல்லுக்கு நசரகு எப்படி வரும் என்று கேட்டால் என் சுருண்டு வரும். ஜலசோவுக்கு எப்படி வரும்? எஜ் லிசுண்டு வரும். லர்பாவுக்கு எப்படி வரும்? எல் ரிபுண்டு வரும். அக்கலவுக்கு எப்படி வரும்? சாப்பிட்டா ஏவ் குழுண்டு வரும், எஃப் உளுண்டு வரும். அப்போ அக்கலை ஏவ் குழு இது மாதிரி ஒவ்வொரு சொல்ல என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணி பழகி கொள்ள வேண்டும். இதை தெரிஞ்ச உடனே இந்த ஒன்று தான் கொஞ்சம் கண்டம்னு சொல்வது. இதை கடந்துட்டீங்கன்னா அந்த 18 வகையும் கண்டம் கிடையாது. இந்த 18 வகை சென்ற கால வினை சொல்லலை, 19 சொன்னோம்ல, அதில் ஒன்று தானே ஃபால என்பது. இந்த ஃபால என்பது தான் வருங்காலம். இப்படி கஷ்டமாக இருக்குமோ? எந்த சொல்லுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னா இந்த வகையில் வர்ற சொல்லுக்கு மட்டும்தான் அப்படி வரும். பாக்கி எல்லாத்தையும் போட்டு மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அதுக்கெல்லாம் ஒரு விதி இருக்குது, ஒரு ரூல் இருக்கிறது. அந்த ரூலுக்குள்ளே ஒடியாந்துடும். அப்போ என்ன செய்யணும்? ஃபாலோவுக்கு மட்டும் இப்படி இருக்குது. இப்படி தெரிஞ்ச பிறகு இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபாலன்னு தெரிஞ்ச பிறகு என்ன செஞ்சோம்? ஃபாலா, ஃபாலு, ஃபாலத்து, ஃபாலத்தா, ஃபால்னு சொல்லி அதுக்கு என்ன செஞ்சோம்? இருமை, பன்மை, ஒருமை, படர்க்க, முன்னில, தன்னில, ஆண்பால், பெண்பால் என்று ஒரு 14 வகையாக நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி வருங்காலத்துக்கு என்ன செய்யணும்? அது மாதிரி இருக்குது, 14 இருக்குது. 14 வகையாக அதையும் சொல்லி பார்க்கணும். அந்த மாதிரி வருவதற்கு அப்போ அந்த சர்ஃப் மாடல் இதுதான் முக்கியமானது. அந்த மாடல் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் இப்படி தான் சொல்லுவாங்க. எப்படி? எஃப் அலு, எஃப் அலுன்னா செய்வான், செய்கிறான். ரெண்டுக்கு தானே பொதுவுன்னு சொன்னோம். எஃப் அலு என்பது வருங்காலத்துக்கும் எஃப் அலு தான். நிகழ்காலம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்க, அதுக்கும் எஃப் அலு தான். எஃப் அலு செய்வான், செய்கிறான். இதுக்கு இருமை என்ன செய்யணும்? எஃப் அல் ஆனி. இருமைக்கு என்ன செய்யறான்னு கவனிச்சுக்கிறங்க. எஃப் அலு, எஃப் அல் ஆனி. இருமைக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஒரு அலிஃபையும் நூனையும் சேர்த்து லானின்னு ஆக்கிடுறான். எஃப் அலு என்று இருப்பதை லானின்னு ஆக்குறான். லூ என்பது லானின்னு ஆகுது. அப்போ ரூ இருந்தால் ராணின்னு ஆகும். இப்படி எது வந்தாலும் அப்படி வச்சுக்கணும். எஃப் அல் ஆனி, இருவர் செய்வார்கள். இரு ஆண்களுக்குரியது. செய்வார்கள் அல்லது செய்கிறார்கள். எஃப் அலூன, பலர் செய்வார்கள் அல்லது செய்கிறார்கள். இந்த 3 என்ன? ஆண்பால்ல ஒருமை, இருமை, பன்மை, படற்கை. அவன் செய்வாங்கிறோம்ல, ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலுக்கு பதிலாக இது ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு. சென்ற காலத்தில் சொன்னோம்ல, அந்த 3 இடத்துக்கு வருங்காலம் இப்படி எஃப் அலு, எஃப் அலானி, எஃப் அலூன. அப்போ இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோம். எஃப் இது 3க்குமே அப்படி தான். எஃப் அலுன்னு வச்சுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எஃப் இலுன்னு நாங்கள் போட்டுக்கிறீங்க இப்போதைக்கு. எஃப் இலு, எஃப் இலானி, எஃப் இலூன. எஃப் உலுன்னு போட்டுக்கிறங்க. எஃப் உலு, எஃப் உலானி, எஃப் உலூன. ஆ இருந்தால் ஆண்டே இருக்கும், ஈ இருந்தால் ஈண்ட, அது மாறாது. எஃப் அலு என்பது அந்த ஐனு மாறவே செய்யாது. எஃப் அலு என்று இருந்தால் எஃப் அலானி, எஃப் இலு என்று இருந்தால் எஃப் இலானி, எஃப் உலு என்று இருந்தால் எஃப் உலானி. அது மாதிரி எஃப் அலு என்று இருந்தால் எஃப் அலூன,
எஃப் இலு என்று இருந்தால் எஃப் இலுன, எஃப் உலு என்று இருந்தால் எஃப் உலுன. இது மூணு என்னது? ஃபால ஃபாலா ஃபாலுடைய இடத்துல உள்ளது. இப்போ உதாரணமாக ஃபத்தஹன்னு சொல்லிட்டான ஃபத்தஹ, அதுக்கு எஃப் தகுன்னு வந்துச்சு, எஃப் ஆலு. ஃபத்தஹவுக்கு நிகழ்காலம் வருங்காலம் என்ன? எஃப் தஹு. அதில் இப்போ சொல்லி பாருங்கள், எஃப் தஹு, எஃப் தஹானி, எஃப் தஹூன. இப்போ நசரவுக்கு என் சுருன்னு சொன்னான், எஃப் உலுன்னு சொன்னான். அப்போ என் சுரு சொல்லியாச்சுல, என் சுரு சொல்லி பாருங்க, என் சுரு, என் சுராணி, என் சுருன. இப்போ சக்கரனை நன்றி செலுத்தினான், அதுக்கு வருங்காலம் எஃப் உலுன்னு சொல்லுவான். சக்கரண்டா எஸ்குரு, எஸ்கரு, எஸ்கிருன்னு சொல்லக்கூடாது. எப்படி எஸ்குருன்னு நான் சொல்கிறேன்னு கேட்டால் அதை பழக்கத்தை வச்சு நான் சொல்கிறேன், நீங்கள் பழகி நீங்கள் இனிமேல் சொல்லிடுவீங்க, அவ்வளோதான். அப்போ எஸ்குரு சக்கரை என்பதற்கு வருங்காலம் வந்து எஸ்குரு. எஸ்குருக்கு சொல்லி பாருங்கள், எஸ்குரு, எஸ்குராணி. இந்த மாடலை வச்சுக்கிட்டே சொல்லுங்கள், எஸ்குரு, எஸ்குராணி, எஸ்குருன. எந்த சொல்ல எடுத்துக்கொண்டாலும் சரி இதே மாதிரி என்ன செஞ்சிடறேன் வந்துடும். அதே மாதிரி வந்து இது மூணுமே எதுக்குரியது? ஆண்பாலுக்குரியது. இந்த மூணையும் செட்டா மனப்பாடு ஃபால ஃபாலா ஃபவுலு மாதிரி என்ன செய்யணும்? எஃபாலு எஃபாலானி எஃபாலுனா, என்சுர் என்சுரானி என்சுருனா. அது மாதிரி எல்ரிபு லரபண்டா அடித்தான், எல்ரிபு அடிப்பான், அடிக்கிறான். அப்போ எல்ரிபு எல்ரிபானி எல்ரிபூன. அந்த சொல்லு என்ன செய்ய என்ன என்ன நடக்குது என்று சொன்னால் எஃபாலு என்பதில் அப்படி இருக்குது. எஃபாலானி என்பதில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஒரு அலிஃபை நூனையும் சேர்த்து கடைசி எழுத்துக்கு ஃபத்தஹ வச்சிடுறாங்க. எஃப் அலானி, என்சுரானி, எல்ரிபானி, எஃப்தஹானி, எவ்குலானி. இந்த மாதிரி என்ன எழுத்து கடைசியாக இருக்குதோ அந்த லூ என்று இருப்பதை லாண்டு ஆக்கிட்டு ஒரு அலிஃபு நூனை சேர்த்து விட்டுற வேண்டியதான். என் சுரு ரூ இருக்குல்ல, ரூ வந்து ஒருமை, இருமைக்கு என்ன செய்யணும்? ரூ வந்து ராவாக்கி விட்டு ஒரு அலிஃபு நூனை சேர்த்து என் சுராணி. அப்போ எஃப் ஆலு எஃப் ஆலானி எஃப் ஆலுன என்பது எஃப் ஆலு செய்வான் ஒருவன், ஆண்பால். எஃப் ஆலானி இரு ஆண்கள் செய்வார்கள் அல்ல செய்கிறார்கள். இது என்னது? ஆண் படற்கையில் இருமை, ஆண்பால். எஃப் ஆலூன படற்கையில் பன்மை, இது வந்து வருங்காலம். சரியா? எஃப் ஆலூன செய்வார்கள், செய்கிறார்கள். இது ஃபால ஃபாலா ஃபாலு. அடுத்தாச்சா? அடுத்த மூணு என்னது? தஃப் ஆலு. எஃப் ஆலு என்பது தஃப் ஆலுன்னு மாறுது பாருங்க. தஃப் ஆலுன்னா செய்வாள், எஃப் ஆலுன்னா செய்வான் இன்னு. தஃப் ஆலுன்னா அவள் செய்வாள், பெண்ணை பார்த்து. தஃப் அலு செய்வாள். தஃப் அலானி இங்கே பூரா அங்கே பூரா ஏ, இங்கே பூரா என்ன? ஆம்பளைக்கு பூரா என்னது? மூணுக்குமே ஏ இருக்கும். எஃப் ஆலு எஃப் அலானி எஃப் ஆலுன்னா இது ஆணுக்குரிய சொல்லு. பெண்ணுக்குரிய சொல் எப்படின்னு கேட்டால் தஃபாலு அவள் செய்வாள், தஃபாலானி இரு பெண்கள் செய்வார்கள். எஃப் அல்னுக்குள்ள ஏ போட்டுக்கிறோமா, ஒரு நூனை சேர்ப்பாங்க கடைசியாக. எஃப் அல்ன ஃபால்னு நாங்கள் சேர்த்தான்ல, ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத்து ஃபால்த்தா ஃபால்ன. பெண்பாலுக்கு அந்த நூனை சேர்க்குறன்னு ஒரு வச்சுருக்காங்க, சென்ற காலத்துக்கு வச்ச மாதிரி இங்கே வச்சுருக்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? தஃபாலு தஃபாலானி தஃபால்னன்றக்கூடாது, தஃபாலு தஃபாலானி எஃப் ஏ உள்ட்ட மாறிக்கிற டக்குண்டு எஃப் அல்ன. இப்போ இந்த ஆறை நம்ம சொல்லி பார்ப்போமே, ஆறுக்கும் சொல்லணும். எதில்? நசரை கூட சொல்லணும். இப்போ எஃப் அலுவ என் சுருன்னு வச்சுக்கிறங்க. என் சுரு இந்த இடத்துக்கு என் சுராணி, இந்த இடத்துக்கு என் சுருன, இந்த இடத்துக்கு தன் சுரு, இந்த இடத்துக்கு தன் சுராணி, இந்த இடத்துக்கு என் சுர்ன. அதே மாதிரி நசரை விட்டுட்டு வேற 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 சொல்ல கூட பார்ப்போம். ஃபத்தஹவை பார்ப்போமா? எஃப் தஹு, இந்த இடத்துக்கு எஃப் தஹானி, எஃப் தஹூன, இந்த இடத்துக்கு தஃப் தஹு, தஃப் தஹானி, எஃப் தஹுன. சரியா? இதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வந்து கத்தலை, கத்தலைன்னா கொலை செஞ்சான், அதுக்கு வந்து எஃப் உழு தான் சொல்லுவாங்க. எக்குத்துழு கத்தலவுக்கு வருங்காலம் என்னது? எக்குத்துழு. அப்போ இது எக்குத்துள்னு வச்சுக்கிறோம். எக்குத்துழு இதுக்கு இருமை என்ன? எக்குத்துள் ஆணி இரு ஆண்களுக்குரியது. எக்குத்துளூன பல ஆண்களுக்குரியது. தக்குத்துழு ஒரு பெண்ணுக்குரியது, கொலை செய்வாள். தக்துலானி இரு பெண்கள் கொலை செய்வார்கள்.
எக்குத்துள்ன இந்த ஏ மாறிக்கிறோம். எக்குத்துள்ன பல பெண்கள் கொலை செய்வார்கள். அப்போ இந்த 6 எப்படி மனப்படம் பண்ணணும்னா எஃபாலு எஃபால் ஆணி எஃபாலுன தஃபாலு தஃபால் ஆணி எஃபால்ன. அப்படி அந்த ஸ்பீடாக எப்படி மனப்படம் பண்ணிக்கிறேன்னு எஃபாலு எஃபால் ஆணி எஃபாலுன தஃபாலு தஃபால் ஆணி எஃபால்ன இந்த மாதிரி பண்ணிக்கிறேன்னு. இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னு கேட்டால் இப்போ மொத்தமாக ரெண்டையும் சேர்த்து வச்சு அவங்களுக்கு புரியும். இப்படி வச்சுக்குவோம். இந்த 6ல் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இப்போ நசரை வச்சுக்கிறோங்க. நசரவுக்கு வருங்காலம் என் சுரு, இதை என் சுருன்னு வச்சுக்கிறோங்க. இதை முதல் எழுத்த என் சுருன்னு வச்சுக்கிறோங்க. என் சுரு. அடுத்து என்ன சொல்லணும்? என் சு ராணி. இந்த ராணி அதே மாதிரி இருக்கா. இந்த இடத்துல எப்படி சொல்லணும்? என் சுருன. இந்த இடத்துல என்ன செய்யணும்? நசரவை தன் சுரு தேய கொண்டாந்து சேர்க்கணும். தன் சுரு இது தன் சுராணி பழையபடி ஏயை கொண்டு வந்துடணும். என் சுர்ண சுர்ண என் சுர்ண அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி வந்து நம்ம சக்கரைன்னு ஒன்று போட்டு கட்டல சக்கரை. சக்கரவுக்கு வருங்காலம் எஸ் குரும்பாங்க. எஸ்கூரில் சொல்லுங்கள். எஸ்குரு எஸ்குராணி எஸ்குருன ஆண்பால் படற்கை. தஸ்குரு தஸ்குராணி எஸ்குர்ன பெண்பால் படற்கை. இதே மாதிரி எல்லா சொல்ல என்ன செய்யலாம்? அப்போ நஃபக்கன் இருக்கு. நஃபக்கா என் ஃபுக்குன்னு வைங்களேன். என் ஃபுக்கு என் ஃபுக்காணி என் ஃபுக்குன தன் ஃபுக்கு தன் ஃபுக்காணி என் ஃபுக்குன. இப்படி அதில் என்ன லாஸ்ட் எழுத்து இருக்குது அது மாறக்கூடாது. இந்த அடையாளத்துக்கு சேர்க்கப்படுற மட்டும் மாறிக்கிறோம். இது 6மே என்னது? அவன் அவள்னு காட்டக்கூடியது படற்கை. வருங்காலத்தில் படற்கை. முன்னிலை சொல்லணும்ல நீ பால்த்தான்னு சொல்லுவோம்ல நீ. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு இந்த 6 தஃப் அலோ. இந்த தஃபோலை பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வருது பாருங்க. பெண்பால தஃபாலு 2 தஃபாலு வருது பாருங்க. தஃபாலுங்கிறது இதுவும் தஃபாலு தான். இது எதுக்குள்ளது? அவள் செய்வாள். அந்த இடத்துலையும் தஃபாலுங்கிறாங்க. நீ செய்வாயின்னு ஆம்பளையை பார்க்குறோம்ல அதுக்கு தஃபாலுங்கிறாங்க. தஃபாலுக்கு 2 அர்த்தம். தஃபாலு என்றால் அவள் செய்வாள். தஃபால் என்றால் நீ செய்வாய். நீ செய்வாய்ங்கிறதுக்குரியது முன்னிலை. அவர் ஆம்பளையை பார்த்து தஃபாலுன்னு சொன்னால் நீ செய்வாய். ஒரு பெண்ணை குறித்து தஃபாலு என்றால் அவள் செய்வாள். அப்போ தஃபாலு என்பது எத்தனை வருது? 2 வருது. இது நம்ம குழப்பம் வர தேவையில்லை. 2 வந்தாலும் அந்த சென்டென்ஸில் வருதுன்னு பாருங்கள். வாக்கியத்தில் வரும்போது நமக்கு எந்த குழப்பமே வராது. இது வந்து படற்கையாக தான் வந்திருக்குது, இது முன்னிலையாக தான் இருக்குது என்று தெரிஞ்சிடும். அதனால் தஃபாலு வந்து எத்தனை தஃபாலு வந்துருச்சு? இப்போ நமக்கு 2 வந்துருச்சு. தஃபாலு தஃபாலானி. தஃபாலானி 2 தாங்க பாருங்கள். இப்போ பெண்பாலுக்கும் தஃபாலானின்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த தஃபாலானிக்கு 2 பெண்கள் செய்வார்கள். இந்த தஃபாலானிக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் 2 ஆண்கள் செய்வீர்கள். இது செய்வார்கள். 2 பெண்கள் செய்வார்கள். இது 2 ஆண்கள் செய்வீர்கள். முன்னாடி நோக்கி முன்னிலையா சொல்றது. தஃபாலூன பலர் செய்வீர்கள். அப்போ தஃபாலு தஃபாலானி தஃபாலுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இந்த 2 இந்த தஃபாலானி 2 இருக்குது. தஃபாலு 2 இருக்குது. முதல் தஃபாலுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அவள் செய்வாள்னு அர்த்தம். 2வது தஃபாலுக்கு என்ன அர்த்தம்னா நீ செய்வாயின்னு ஆம்பளைக்கு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். முதல் தஃபாலானிக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் 2 ஆண்கள் செய்வார்கள்னு படற்கை. இந்த 2வது தஃபாலானிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் நீங்கள் 2 ஆண்கள் செய்வீர்கள். அப்போ தஃபாலானி வந்து 2 தஃபாலு 2 வந்துருச்சு. அதுக்கப்புறம் தஃபாலீன நீ செய்வாய். தஃபாலீன என்றால் நீ செய்வாய். இது பெண்ணுக்கு. தஃபாலானி நீங்கள் 2 செய்வீர்கள். அப்போ நீங்கள் தஃபாலானி பாருங்க 3 வந்துருச்சு. தஃபாலானிங்கிறது இத்தனை 3 வருது பாருங்க. இந்த 3 வருது. இந்த தஃபாலானி வந்து அவர்கள் 2 பெண்கள் செய்வார்கள். இந்த தஃபாலானி நீங்கள் 2 ஆண்கள் செய்வீர்கள். இந்த தஃபாலானி நீங்கள் 2 பெண்கள் செய்வீர்கள். அப்போ தஃபாலானி என்பது வந்து 3 இடத்தில் பயன்படுத்துவார்கள். அப்போ முன்னிலையில் வந்து இருமை வந்து ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் கிடையாது.
இரு ஆண்கள் செய்வீர்கள் என்று சொன்னாலும் இரு பெண்கள் செய்வீர்கள் என்று சொன்னாலும் தஃஅலானி தான். ஒரு ஆளுக்கு மட்டும் வித்தியாசப்படுத்திக்கிட்டாங்க. ஒரு ஆம்பளைக்கு சொல்வதாக இருந்தால் தஃஅலு, ஒரு பொம்பளை நோக்கி சொல்வதாக இருந்தால் தஃஅலீன. தஃஅலு என்கிறது நீ செய்வாயின்னு ஒரு ஆளுக்கு வச்சுருக்குறாங்க. அதுக்கு பொம்பளைக்கு என்ன பண்ணிட்டாங்க, தஃஅலீனங்கிறாங்க. ஆனால் இருமையில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டுக்கு ஒரே சொல்லுதான்ட்டாங்க. தஃஅலானி என்றால் நீங்கள் இரு ஆண்களை பார்த்தும் செய்வீர்கள்னு சொல்லலாம், இரு பெண்களை பார்த்து செய்வீர்கள் என்பதற்கும் என்ன செய்யலாம், தஃஅலானி என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பன்மையை பாருங்கள், தஃஅலூன ஆண்களில் பன்மைக்கு உள்ளது. பெண்களுடைய பன்மைக்கு என்ன செய்யணும்னா தஃஅல்ன. இங்கே வந்து எஃப்அல்னு வந்துச்சு. இது அவர்கள் பல பெண்கள் செய்வார்கள். தஃஅல்னுங்கிற நீங்கள் செய்வீர்கள் முன்னிலை. படற்கையிட உள்ள பன்மைக்கு வந்து எஃப்அல்ன, முன்னிலையில் உள்ள பன்மைக்கு வந்து தஃஅல்ன. அப்போ இந்த ஆரை நம்ம என்ன செய்யணும், ஆரையும் சேர்த்து நீங்கள் பார்க்கணும். எப்படி பார்க்கணும், சின்னதாக்கணும் தான் உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், எஃப்அலு எஃப்அலானி ஏன்னா ஒரு இடத்துல காட்டுறதுக்காக சின்னதாக்கியிருக்கிறேன். எஃப்அலு எஃப்அலானி எஃப்அலூன, தஃஅலு தஃஅலானி எஃப்அல்ன, தஃஅலு தஃஅலானி தஃஅலூன, தஃஅலீன தஃஅலானி தஃஅல்ன. இந்த மாடலை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், வேறு எதுக்கு வேணாலும் சொல்லி பழகணும். எதுக்கு அக்கறை ஏவுக்குழுன்னு இருக்கு. ஏவுக்குழுனா சாப்பிடுவான், சாப்பிடுகிறான், ரெண்டுக்கு தான் ஏவுக்குழு. இந்த இடத்துக்கு ஏவுக்குலானி, இரு ஆண்கள் சாப்பிடுவார்கள். ஏவுக்குழுன பல ஆண்கள் சாப்பிடுவார்கள். தஃஅலுன்னு இருக்குல்ல, தஃஅலு மாதிரி சொன்னால் தகுக்குழு. ஏவுக்குழு என்பது ஏக்கு பதிலாக தேவைப்பட்டிருக்கான் இல்லையா, அப்போ தகுக்குழு அவள் சாப்பிடுவாள். தகுக்குலானி இரு பெண்கள் சாப்பிடுவார்கள். ஏவுக்குழுன பல பெண்கள் சாப்பிடுவார்கள். மறுபடி தகுக்குழு ஆம்பளையை பார்த்து நீ சாப்பிடுவாய். தகுக்குலானி நீங்கள் இருவர் சாப்பிடுவீர்கள் ஆம்பளையை பார்த்து. தஃஅலூன தகுக்குலூன பல ஆண்கள் சாப்பிடுவீர்கள். தகுக்குலீன நீ சாப்பிடுவாய் பெண்ணை பார்த்து. தகுக்குலானி இரு பெண்கள் சாப்பிடுவீர்கள். அப்புறம் தகுக்குல்ன நீங்கள் பல பெண்கள் சாப்பிடுவீர்கள். இப்படின்னு சொல்லி இந்த 12 இருக்குது. இந்த 12 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த தஃஅலானிங்கிறது 3 இருக்குது பாருங்கள். தஃஅலானியில் 3 வருது. என்னென்ன 3 வருது, அவர்கள் இரு பெண்கள் செய்வார்கள் என்பதற்கும் தஃஅலானி தான். நீங்கள் இரு ஆண்கள் செய்வீர்கள் என்பதற்கும் தஃஅலானி தான். நீங்கள் இரு பெண்கள் செய்வீர்கள் என்பதற்கும் தஃஅலானி தான். 3 இடத்துக்கு ஒரே சொல்லு தான். பேருக்கு இந்த 14 எடுத்து காட்டுவோமே தவிர அதில் 3ல் வந்து 3 இருந்தால் 1 இருந்தால் போதும்ல, 2 மைனஸ் ஆயிரும். தஃஅலு இருக்குது பாருங்க, தஃஅலு அது 2 இருக்குது. தஃஅலுக்கு என்ன அர்த்தம், அவள் செய்வாள் நீ செய்வாய். அவள் செய்வாள்ங்கிறது பெண்பால் படற்கை, நீ செய்வாள்ங்கிறது ஆண்பால் முன்னிலை. அப்போ இந்த 12க்குள்ளே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிப்பீட் வருவது என்னது, தஃஅலு வந்து டபுள் 2 தடவை ரிப்பீட் ஆகுது. தஃஅலானி 3 தடவை ரிப்பீட் ஆகுது. ஒன்றுக்கு ஒரு அர்த்தம். அப்போ என்னென்னு விளைவிக்கணும்னு கேட்டால், தஃஅலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அது வந்து அவள் செய்வாள்ங்கிற அர்த்தம் இருக்கிறது, நீ செய்வாய்ங்கிற அர்த்தம் இருக்கிறது. இடத்த பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படி சொல்லணும். தஃஅலானிக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், அவர்கள் இரு பெண்கள் செய்வார்கள்ங்கிற அர்த்தம் இருக்கிறது, நீங்கள் இரு ஆண்கள் செய்வீர்கள் இரு பெண்கள் செய்வீர்கள் என்ற அர்த்தம் இருக்கிறது. அது இடத்தை பொறுத்து நாங்கள் தெரிந்து கொள்வோம். என்ன செய்யணும், அதுக்கு ஆன்சர் மனசில் வச்சுக்கிறேன். அப்போ இதே மாதிரி வந்து இவன் மன அண்ணா வந்து தடுத்தான், மன அண்ணா தடை செய்தான், தடுத்தான் அர்த்தம். அதை மன அவுலேருந்து வருங்காலம் சொல்லுங்க. எம் நவு மன அண்ணா எம் நவு எம் நவு எம்ன ஆணி எம்ன ஊன. அப்புறமேல தம் நவு தேய் ஆயிக்கிறீங்க. தம் நவு தம்ன ஆணி எம் நன, மறுபடி தம் நவு தம்ன ஆணி தம்ன ஊன, தம் நீன தம் ஆணி தம் நன, இப்படி வந்துடும். இதெல்லாம் என்னது, முதல் 6 வந்து படற்கை, அடுத்து உள்ள 6 வந்து முன்னிலை. அந்த முதல் 3 வந்து ஆண்பால் படற்கை, 2வது 3 வந்து பெண்பால் படற்கை, 3வது 3 வந்து ஆண்பால் முன்னிலை,
4வது 3 வந்து பெண்பால் முன்னிலை 12 ஆச்சா. அதுக்கப்புறம் தன்னிலைக்கு வந்து வழக்கம் போல் 2 தான். என்னது? அஃபு அலு. எப்படி வந்துடுது? மாறுது. முதல்ல ஏ வருது, அப்புறம் தே வருது. இங்கே என்ன வந்துடுதுன்னா அஃப் அலு, நான் செய்வேன். நஃப் அலு, இங்கே நூன் ஆகுது. அந்த அளவுக்கு முன்னாடி 3 சேர்ந்துக்கிறது. அஃப் அலுண்டா நான் செய்வேன், நஃப் அலு என்றால் நாங்கள் செய்வோம். அப்போ வந்து நசரோவில் பார்த்தீங்கன்னா நசரோவில் என்சுருன்னு சொன்னால் அன்சுரு. இந்த அஃப் அலு மாதிரி சொல்கிறதா என்ன செய்யணும்? அன்சுரு நான் உதவி செய்வேன், நன்சுரு நாங்கள் உதவி செய்வோம், அன்சுரு நன்சுரு. அதே மாதிரி ஃபத்தஹாவில் சொன்னால் அஃப்தஹு நஃப்தஹு. ஃபத்தஹுலேருந்து எஃப்தஹுன்னு வரும்ல, எஃப்தஹு எஃப்தஹானி எஃப்தஹுன, தஃப்தஹு தஃப்தஹானி எஃப்தஹன, தஃப்தஹு தஃப்தஹானி தஃப்தஹுன, தஃப்தஹீன தஃப்தஹானி தஃப்தஹன, அஃப்தஹு நஃப்தஹு. அப்போ அஃபு ஆ போட்டிங்கன்னா ஒரு ஆள், நா போட்டிங்கன்னா பல பேர். இது மாதிரி என்ன செய்யணும்? ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளணும். எப்படி சர்ப்பு பண்ணணும்னா எஃபாலு எஃபாலானி எஃபாலுன, என்சுர் என்சுரானி என்சுருன, எஸ்ரபு எஸ்ரபானி எஸ்ரபூன, யஹ்மது யஹ்மதானி யஹ்மதூன. இந்த மாதிரி என்ன செய்யணும்? அதில் என்ன இருக்கோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியது. அதே மாதிரி வந்து அப்புறம் தஃபாலு தஃபாலானி தஃபாலுன, இது வந்து முன்னிலைக்கு படற்கைக்கு உள்ளது. அப்புறம் தஃபாலு தஃபாலானி தஃபாலுனக்கு வந்து அது முன்னிலை. அதுக்கு வேற ஒரு சொல் தன்சுர் வச்சுக்கோங்க. தன்சுர் தன்சுரானி தன்சுருன, தஃபாலீன தஃபாலானி தஃபாலுனா தன்சுரீன தன்சுரானி தன்சுர்ன, அன்சுரு நன்சுரு. இப்போ கத்தலைன்னா கொலை செஞ்சான். யக்குத்துலு சொல்லி பாருங்க. யக்குத்துலு யக்துலானி யக்குத்துலூன, தக்குத்துலு தக்குத்துலானி யக்குத்துல்ன, தக்துலு தக்துலானி தக்துலூன, தக்குத்துலீன தக்துலானி தக்துல்ன, அக்குத்துலு நக்குத்துலு நான் கொள்ளுவேன் நாங்கள் கொள்ளுவோம், கொலை செய்வோம், இப்படிங்கிறது வருது. அப்போ எல்லா சொற்களுக்குமே ஃபாலா மாதிரி இந்த ஸ்டைல் மாறாது. 19 வடிவத்திற்குமே இதில் மாற்றம் வராது. லூ லானி லூன அந்த அந்த ஐட்டம் இருக்குல்ல, அந்த அந்த ஸ்டைல் வந்து மாறாது. அதனால் இந்த எஃப்எல் ஆணியை மனப்படம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா வகையான சொற்களுக்குமே அது என்னவாயிரும்? யூஸ் ஆகிக்கிறோம். அப்போ என்ன தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி உள்ளதுலன்னு கேட்டால், வருங்கால வினையில் சென்ற கால வினையில் ஒரு 19 வகை இருக்குதுல்ல, அதில் ஃபஅலவை மட்டும் எடுத்து கொடுக்குறோம். இந்த ஃபஅலவுக்கு வருங்காலம் வந்து சில சொற்களுக்கு எஃப் அலு வரும், சில சொற்களுக்கு எஃப் இழு வரும், சில சொற்களுக்கு எஃப் உழு வரும். 3 வகை இருக்குது. 3 வகை வரும் பொழுது எந்தெந்த சொற்களுக்கு எந்த மாதிரி வரும் என்பதை நம்ம வந்து பயிற்சியின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். அந்த மொழியை பழகுவதன் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும், வைத்துக்கொள்ளணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? ஒரு சொல்லுக்கு நம்ம என்ன செய்ய வருங்காலம் சொல்லி பழகணும். இப்போ லரபங்கிறான், லரபாவுக்கு எல் ரிபுங்கிறான். அவன் அரபிக்காரன் என்ன செய்கிறான்? லரபனை அடித்தான், அடிப்பான்னு சொல்வதற்கு என்ன செய்கிறான்டா எல் ரிபு எஃப் இலு அப்படிங்கிறான். அப்போ எஃப் இலுண்டா எல் ரிபுங்கிறான்ல. நீங்கள் நான் எஃப் அலு நீங்கள் போட்டிருந்தா கூட இந்த படத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அதை வந்து எல் ரிபு மாதிரி மாற்றிக்கிறணும். எஃப் அலுங்கிறத வந்து எல் ரிபு, எல் ரிபானி, எல் ரிபூன, தல் ரிபு, தஃபு அலுன்னு இருக்குது. ஐனுக்கு ஃபத்தா இருக்கனால அங்கே ரேக்கி கசர் இருக்கனால கசரை தான் வரணும். தல்ரிபு தல்ரிபானி எல்ரிபுன ஏயா மாறிக்கணும். தல்ரிபு தல்ரிபானி எல்ரிபுன. அதுக்கப்புறம் தல்ரிபு தல்ரிபானி தல்ரிபூன, தல்ரிபீன தல்ரிபானி தல்ரிபுன, அல்ரிபு நல்ரிபு. அது மாதிரி ஜலசங்கிறான். ஜலசவுக்கு வந்து வருங்காலம் வந்து எஜிலிசுங்கிறான். அவன் நம்மளை அப்படி தான் சொல்லணும். எஜிலிசு எஜிலிசானி எஜிலிசூன, தஜிலிசு தஜிலிசானி எஜிலிஸ்ன, தஜிலிசு தஜிலிசானி தஜிலிசூன, தஜிலிசீன தஜிலிசானி தஜிலிஸ்ன, அஜிலிசு நஜிலிசு நான் உட்காருவேன் நாங்கள் உட்காருவோம் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ வந்து இந்த வருங்கால வினை இதுக்கு நிகழ்கால அர்த்தம் செஞ்சு பழகணும். எப்படி? எஜிலிசுனா உட்காருவான் மட்டும் கிடையாது, உட்காருகிறான். எஜிலிசானி இருவர் உட்காருகிறார்கள், எஜிலிசூன பலர் உட்காருகிறார்கள்,
தஜ்லிசு அவள் உட்காருகிறாள் அப்படின்னு சொல்லி உட்காருவான் என்றும் அர்த்தம் நினைக்கலாம். உட்காருகிறான், அமர்கிறான், அமர்வான், அப்படி ரெண்டுக்கும் உள்ள சொல் இது. இந்த சொல்லுடைய வகைக்கு பேர் என்னன்னு கேட்டால் வருங்கால வினைன்னு இதுக்கு சொல்லக்கூடாது, நிகழ்கால வினைன்னு சொல்லக்கூடாது. இது ரெண்டுக்கும் பொதுவாக என்ன வச்சுக்கிறாங்கன்னா முலாரின்னு இதுக்கு பேர். முலாரின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் வருங்கால நிகழ்காலத்துக்கு உரிய சொல்லுன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த கலை சொற்கள்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு படம் அனுப்பியிருக்கிறோம் உங்களுக்கு, இமேஜ். அந்த இமேஜில் முலாரின்னு குறிப்பிட்டிருப்போம். வருங்காலத்தை சொல்வதற்கு முஸ்தக்பில் தனி சொல்லு, நிகழ்காலத்தை சொல்வதற்கு ஹால் தனி சொல்லு இருக்குது. அதுக்கு என்ன செய்கிறதுன்னு பிறகு பார்ப்போம். நான் சொல்லிட்டேன், இந்த சொல்லு தான் பேசிக்கான சொல்லு. இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் சென்ற காலத்துக்கும் பொதுவு, நிகழ்காலத்துக்கும் இருகாலத்துக்கும் பொதுவு. இது இருகாலத்துக்கும் பொதுவாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் முலாரியும்பாங்க. முஸ்தக்பில்ங்கிறது முஸ்தக்பிலுக்கு இதை சொல்லுவாங்க, ஹாலுக்கு இதை சொல்லுவாங்க. முஸ்தக்பில்னா வருங்காலம், அதுக்கும் இதை பயன்படுத்துவார்கள். ஹால் என்றால் நிகழ்காலம், அதுக்கு பயன்படுத்துவார்கள். ரெண்டுக்கும் பயன்படுத்துகிற சொல்லுக்கு பொது பேர் என்னன்னு கேட்டால் முலாரி. உங்கள்கிட்ட அந்த கலை சொல்ல லிஸ்ட் அனுப்பியிருப்போம்ல இமேஜ், அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, முலாரின்னு இருக்கும், அதை மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அப்போ இந்த வகையில் என்ன செய்யணும்னுட்டா சென்ற வருங்கால வினையுடைய ஒரு சின்ன பார்ட்டை நம்ம பார்த்துருக்குறோம். மீதி உள்ளது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.